நம்ம எல்லாருக்கும் பணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னா முதல்ல லட்சாதிபதியாக ஆகணும். லட்சத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதுவும் முதல் 10 லட்சத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பேசிக்காக நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு ஒரு 10 லட்சம் சேர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு மிடில் கிளாஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 25 lakhs தான் கஷ்டம். அதுக்கு அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 crore அவங்களுக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு 10 லட்சத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தலையால் உட்காந்து தண்ணி குடிக்கணும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அந்த ஃபஸ்ட்டு 10 லட்சத்தை நீங்கள் சேர்க்க முடியும். அதை நீங்கள் தொட்டு கையை வச்சு அதை மறுபடியும் செலவு பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரி வேறு. எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, கோல்டில் சேர்க்கலாம், ஸ்டாக்கில் சேர்க்கலாம், எஃப்டி பாண்டு போட்டு அப்படியும் சேர்க்கலாம், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் அமௌண்ட்டை சேர்த்திட்டு வரலாம். ஸோ பலத்தை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் டைமு, அமௌண்ட் ஆஃப் மணி, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் அதுக்காக வெயிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னா அவருக்கு 50 வயசு வரைக்கும் டைம் இருக்குது. அப்போது டோட்டலாக ஒரு 20 வருஷம் அவருக்கு டைம் லைன் இருக்குது. அப்போ அவர் மாதம் எவ்வளோ சேர்க்க போகிறாரு அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மணியில் வந்துடும். ரிட்டர்ன்ஸு எவ்வளோ பர்சன்டேஜில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது, 10% வரப்போகுதா, 14% வரப்போகுதா அப்படிங்கிற எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 15%, 12% அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் சேலரியை வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்த சேவிங் பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஒரு 4000 ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் 4000 கொடுத்து பே பண்ணி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க கூட ரூமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈச் பர் ஹெட் 1000 ரூபி, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி ரெண்ட்டை பே பண்ணி நீங்கள் அங்கே செலவு குறைக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் செலவு குறைக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த செலவை குறைச்சி உங்கள் மணியை சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஒரு சிலருக்கு கம்பெனிலேயே ரூமெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஒரு சிலர் லைக் பண்ணாமல் தனியாக ரூமெல்லாம் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. கம்பெனி தான் ரூம் ப்ரொவைட் பண்ணதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டட் மணியெல்லாம் உங்களுக்கு சேவ் தானே. இது ஃபஸ்ட்டு ஒன்று. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும் பகுதியை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக ஒதுக்கணும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் உங்களோட செகண்டரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். செகண்டரி ஸ்கில்லுன்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் பற்றியே பேசுவோமே. இந்த யூடியூப் வீடியோவில் ஒருத்தர் பேசுவார், ஒருத்தர் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவார், ஒருத்தர் வீடியோவை எடிட் பண்ணுவார், ஒருத்தர் உள்ள அப்லோட் பண்ணுற அந்த ஒர்க்கை பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 20K சேலரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அதை ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு ஒரு 20K. அதை ஒரு கேமராமேன் ஷூட் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 20K சேலரி. அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு ஒரு 20K. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஒர்க்கையும் நம்ம செகண்டரி ஸ்கில்லாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்தது மல்டிபிள் சோர்ஸில் இன்கம் வர்ற மாதிரி நம்ம பில்டப் பண்ணோம். வீடு இருக்குது, அதை ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அதுலேருந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணுறோம். அடுத்தது நான் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து டிவிடெண்ட்டாக எனக்கு கிடைக்கும். இப்போ நான் யூடியூப் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இதில் ஒரு வீடியோவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்தா கூட அந்த வீடியோ ஓட கம்பெனிக்கு கண்டிப்பாக அந்த காசு வரதான் போகுது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணுற ட்ரை பண்ணணும். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க, பேசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் உங்கள் சம்பாதிக்கிற பணத்தை காம்பவுண்ட் பண்ண கற்றுக்கணும். காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக நான் அது ஒரு தனி சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 லட்சத்தை சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் கோடியை தொடுறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே தொட்ட முடியும். நீங்கள் பணத்தை சேர்க்குற பழக்கத்தை தள்ளி போடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கான பணம் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். சீக்கிரமாகவே நீங்கள் ரிட்டையர் ஆகி செட்டில் ஆகலாம். இதெல்லாம் நான் நிறைய ரெஃபரன்ஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்டது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாலும் எனக்கு ஹாப்பி. அந்த ஒரு மோட்டிவில் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.